இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேயற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தலைப்பு அலங்கரிப்பு. வசனம் இவ்வாறு சொல்கிறது, சங்கீதம் 93:5 கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அலங்காரம், ஆலயத்துல பரிசுத்தம். இந்த நாளிலே அலங்கரிப்பு என்ற தலைப்பிலே பரிசுத்தத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். பரிசுத்தமான வாழ்க்கை. நம்ம ஆலயத்துக்கு சென்ற உடனே பார்ப்போம், கவனித்து பார்ப்போம். அங்கே முகப்புல எழுதப்பட்டிருக்கும், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாருங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொன்னோன்னே நம்ம நினைச்சிடுவோம், பரிசுத்த அலங்காரம் என்னோடனே நம்ம உடையை நினைத்து விடுவோம். பரிசுத்த அலங்காரம் என்பது பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு வைத்துக் கொள்வது. இதைத்தான் நீங்க நல்லா கவனித்து பார்த்தால், தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்றால், அவன் பாவத்திலே விழுந்த போது அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவனை எச்சரித்த போது அவன் தன்னுடைய இருதயத்திலே அவன் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு சங்கீதம் 51 நாம் வாசிக்கலாம். அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாது இரும் என்று சொல்கிறார். அப்போ அவனுக்கு ஒரு பயம் என்ன, அவன் செஞ்ச பாவத்தை குறிச்சோ மற்ற காரியத்தை குறிச்சோ இதில்ல, பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து கொண்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு கவலை அவனுக்குள்ள. அவன் சொல்றான், உள்ளத்துல உண்மையா இருக்கிற விரும்புறேன்னு சொல்றான். இன்றைக்கும் இந்த பரிசுத்தத்தை குறித்து நம்ம இன்னும் அதிக ஆழமா பார்க்கும்போது ஒரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3:17, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, அந்த பரிசுத்தம் எங்க இருக்குதான், நம்ம தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளாக, அதாவது நம்ம இருதயம், அந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில நேரத்துல வருவோம்ல, ஆலயத்துக்கு வந்து பார்ப்போம், ஒரு கற்களாக செய்யப்பட்ட நம்ம ஆலயத்துக்கு வந்தோடனே பாருங்க, அங்க ஒரு ஒட்டரை இருக்குது, இங்க இப்படி இருக்குது, ஆலயம் இப்படி அசிங்கமா கிடக்குது, அது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு குறை கண்டுபிடிக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த ஆலயம் யாருன்னா நம்ம தான். அப்போ எவ்வாறு பரிசுத்தமா இருக்கிறோம், நம்மளுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார், கவனித்து பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 7:14, ஏனெனில் அவிசுவாசியான புருஷன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருப்பார்கள், இப்பொழுதோ அவர்கள் பரிசுத்தமாயிருக்கிறார்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, அவிசுவாசியான புருஷன் மனைவியால பரிசுத்தமாக்கப்படுறான். அப்போ நம்ம நல் நடக்கையை பார்த்த கணவன் மனம் மாறுகிறான், நம்மளுடைய நல்ல நடக்கையை பார்த்து மனைவி மனம் மாறுகிறாள். இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பெண்களாகிய நாம் பாருங்க, ரொம்ப கவனமா இருப்போம். கையில கொஞ்சம் அழுக்கு பட்டுட்டா என்ன செய்வோம், பெண்களோ ஆண்களோ யாரா இருந்தாலும் உடனே என்ன செய்வோம், கழுவி விடுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் சிலர் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் கழுவும் போது அப்பப்போ கழுவும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு கழுவ முடியலன்னா அது சேர்ந்துருக்கும். பாத்திரங்கள் கழுவ முடியல. சிலர் பாருங்க, வீடு சுத்திகரிப்பு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, இந்த டைம் தான் வீட்டை பெருக்கணும்னு. இன்னும் சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா வாகனங்களில் அது துடைக்கவே மாட்டாங்க, கழுவவே மாட்டாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா அதை கழுவுற மாதிரி. அப்போ சுத்திகரிப்பு நமக்கு மிக மிக தேவை. அதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு டம்ளர் இருக்கு, அதில் தண்ணி ஊற்ற வேண்டும் என்றால் அது சரியாக வைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த டம்ளர்ல தண்ணீர் ஊற்ற முடியாது, அது கீழே சிந்திவிடும். அது போலதான் பரிசுத்தம், கிறிஸ்தவ ஜீவியத்துல பரிசுத்தம் ஒழுங்காக இருக்கணும், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திலே பரிசுத்தம் என்ற உடனே என் இருதயத்திலே கர்த்தர் பேசின ஒரு பெண்ணை குறித்து நான் இன்றைக்கு உங்க மத்தியில முன்வைக்க விரும்புகிறேன். அந்த பெண் என்ன, சமாரியா ஸ்திரீயை குறித்து நம்
அங்கே பார்த்தோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் யூதாவிலேருந்து கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே போகிற பாதையில் அவருக்கு ரொம்ப வெயில், அங்கே இருக்க முடியல. அதனால அவங்க சோர்ந்து அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு அங்கே ஒரு கிணறு இருக்குது. அங்கே போய் அவங்க உட்காந்துருக்காங்க. சீஷர்கள்லாம் போய் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு அங்கே போய் விடுகிறார்கள். அப்போது இந்த சமாரியா ஸ்திரீ வருகிறார். அவள் உட்கார்ந்து இருக்கும்போது அங்கே ஆண்டவர் பேசுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த சமாரியா ஸ்திரீ யோவான் 4:7 குடிப்பதற்கு கொஞ்சம் தா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆச்சரியமா இருக்கு. நீர் ஒரு யூதனா இருக்க, நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட எப்படி நீங்க கேட்கலாம்? நீங்க சமாரியாக்கும் யூதருக்கும் ஒத்தி வராது, இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற என்கிட்ட நீங்க எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த கிராமத்துல இருக்கிற சூழல், அந்த கிணறு எப்படி உருவாக்கப்பட்டது, நீங்க தண்ணீர் கேட்குறீங்க, உங்க கையில ஒரு பாத்திரம் கூட இல்லை, கிணறும் ஆழமா இருக்குது, எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல, நீ என்கிட்ட பேசுகிற, நான் யார் என்று தெரிந்தால் நீ ஜீவ தண்ணியை உனக்கு தருவேன். அப்போ அந்த சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியவில்லை. பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட இயேசு யார் என்று தெரியாமலே இருந்து கொண்டிருக்கோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமான ஜீவித்தார். பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொல்ற, உன் கணவரை கூட்டுவான்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீ சொல்றா, அவளுக்குள்ள எனக்கும் அந்த கணவர் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ அவர் சொல்ல, உனக்கு 5 கணவர் இருக்கிறாங்க, இப்போ கூட இருக்கிறவர் உன்னுடைய கணவர் இல்லை. அப்போ அவளுக்கு ஷாக் ஆயிருது. நான் என்ன செய்யறேங்கிறத இந்த மனுஷன் சொல்றானேன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே ஒரு ஆர்வம். அந்த பாத்திரத்தெல்லாம் பானையெல்லாம் போட்டுட்டு ஓடுறா. ஊர்ல உள்ள எல்லாத்துலேயும் போய் சொல்றோம், மேசியாவை நான் கண்டுட்டேன். பாருங்க, உண்மையில சொல்லனா அதன் பின்பதாக அந்த சமாரியா முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்லும் ஒரு கருவியாக அந்த சமாரியா ஸ்திரீ அவள் மாறினா. அது மாத்திரம் இல்ல, அவள் வாழ்க்கையிலே கத்தர் அவள் ஜீவ தண்ணீராகிய இயேசுவை அவள் கண்டு கொண்டாள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோமா? இன்னும் நீங்க இன்னும் தியானிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் தான் மிக முக்கியமான அஸ்திபாரம். நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த உலகத்துக்குள்ளே இருந்துட்டு உலக வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு உலக காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விளம்பரம் வந்தது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருந்து கரை நல்லது என்று சொல்லப்போ, இந்த உலகம் என்ன சொல்லித்தருதான், இல்லாததை இருக்கிறத போல காட்டும். கரை எந்த விதத்திலும் நல்லதாக இருக்கவே இருக்காது. இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆத்துமாவிலே கரைப்படாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆத்துமா கரையில்லாதபடி பார்த்து கொள்ளணும். இந்த சமாரியா ஸ்திரீ அவள் பாவத்திலிருந்து விடுவித்து அவள் ஓடுறா, அவள் எல்லாத்தையும் சொல்றா. அதன் பின்பதாக அவள் பாவம் செய்திருக்க மாட்டாள். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. இந்த நாளிலே ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஐரோப்பா தேசத்திலே ஒரு மிருகம், எர்மோன் என்ற ஒரு மிருகம். அந்த மிருகத்துடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, அழகா அது ஒரு ஒரு வெண்மை நிறமான ஒரு மிருகம். அந்த எர்மீன், அதோடைய பெயர் எர்மீன். இந்த எர்மீன் என்ன செய்யுமா, அது தன்னுடைய சரீரம் அழுக்கடையாதபடி ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கிறனால அது கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாதபடி பாதுகாக்கும். இதோடைய தங்கு இடம் எங்கன்னா மலைக்கு இடையில புதருக்குள்ளதான் அது வாழுமா. அப்போ ஜனங்கள் இதை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று நினைத்து என்ன செய்வார்களாம், அது தங்கு இடத்துல தார், அப்புறம் குப்பை கூலங்கள் எல்லாம் நிறைச்சி போட்டுருவாங்களாம். அது மாத்திரமல்ல, அந்த வேட்டை நாய்களை ஏவி விட்டு அதை பிடிப்பதற்காக செல்வார்கள். அப்போ இந்த வேட்டை நாய்கள் என்ன செய்யுமா, அதை பிடிப்பதற்காக ஓடும்போது இந்த எர்மீன் அந்த புதருக்குள்ள ஓடுறதுக்கு செல்லும் போது அது அழுக்காக இருப்பதை பார்த்து அந்த புதருக்குள்ள செல்லாதபடிக்கு அது தன் சரீரம் அழுக்காகிவிடும் என்று சொல்லி, உடல்ல எந்தவித அழுக்கும் பற்றக்கூடாது என்று சொல்லி அது என்ன செய்யுமா, பொந்துக்குள்ள செல்வதை விட்டுவிட்டு
தாம் பாதுகாப்பாக இருப்பதை விட அது சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னையே மாட்டிக்கொள்ளுமா. அதன் பின்பதாக அதை தூக்கி கொண்டு செல்வார்களாம். பிரியமானவர்களே, ஒரு விலங்கு தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்கிறது. அது நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவேனும் பரிசுத்தமாக இருக்கிறோம். நம்ம பரலோக சிந்தை நமக்குள்ள இருக்கிறா, பரிசுத்தம் நமக்குள்ள இருக்குதா. பரிசுத்தம் என்கிற அலங்காரம் நமக்கு தேவை என்னும் வசனம் சொல்கிறது. லேவியராகமம் 19:12 நீ இஸ்ரவேலின் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனுடைய கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கும்போது நம்மளும் பரிசுத்தராக இருக்கணுமா என்ன ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்து பாருங்க. எனக்கு ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அடிக்கடி நான் பாடுகிற ஒரு பாடல். என் நினைவுகளை நீ தூய்மையாக்கும், இதயத்தை நீ சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். என் நினைவுகளை நீ தூய்மையாக்கும், இதயத்தை நீ சுத்திகரியும், கண்கள் கை செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரே உம் சித்தம் செய்ய உதவும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரே உம் சித்தம் செய்ய உதவும். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு அழகான ஒரு பாடல் பாருங்க. நம்ம நினைவுகள் சுத்தமா இருக்கணும். பாருங்க, பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமா இருக்கணுமா. இந்த பாடல் வரிகள் ரொம்ப பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, நினைவுகளை தூய்மைப்படுத்துங்க, இருதயத்தை சுத்திக்கிறோம், கண்கள் செயல்கள் நடக்க எல்லாம் பரிசுத்தமாக்கணும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எவ்வளவேனும் பரிசுத்தமா இருக்கும் பாருங்க. சில நேரத்துல நம்ம வீடெல்லாம் சுத்திகரிப்பு, சிலர் வீட்டில் பாருங்க அழுக்கு துணி, அழுக்கு ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்போம். ஆனால் வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போடும்போது எப்படி இவ்வளோ அழகாக நம்ம அலங்கரித்து எவ்வளோ பரவசமாக இருக்கணும், பரிசுத்தமாக நம்மளை பார்க்குறவங்க அவ்வளோ பாருங்கள். வீட்டுக்கு வந்து பாருங்கள், நம்ம எவ்வளோ அழுக்கான காரியங்களை நம்மகிட்ட இருக்குது பாருங்கள். பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இறைவனை தரிசி. யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். பாருங்க, ஒரு கப் பால் இருக்குன்னு வைங்க, அது வந்து வெண்மை நிறம். அந்த பாலில் கொஞ்சம் விஷத்தை நம்ம போட்டுட்டோன்னா அந்த பாலில் விஷம் எங்கே கலந்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அதே போல தான் பரிசுத்த வாழ்க்கையில் கொஞ்சம் அழுக்கு வந்துட்டேன்னா, ஒருவேளை சில நேரங்களில் பாவக்கரைகள் நம் மீது நமக்கே தெரியாது. அந்த பாவக்கரைகள் வந்துட்டனா அந்த கரையை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை நமக்கு வேண்டும். நீங்களே அந்த ஆலயம், நம்ம ஆலயத்தை சுத்திக்கிறது, நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆரோனுக்கு அப்புறம் அவனுடைய குமாரர்கள் அந்த ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவர்களை தண்ணீரால் அவர்களை சுத்திகரின்னு சொல்றாரு. தண்ணீரால் சுத்திகரிக்கணும். அந்த ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை, செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியையை சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. நம்ம மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள் பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர்கள் பரவசமாயிருவாங்க. ஆலயத்துக்கு வந்தா ஜெபித்து அந்நிய பாஷைகளை பேசுவாங்க பாருங்க. அவங்ககிட்ட கேட்டா பாருங்க, நாங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்றேன், நிறைய விசுவாசிகளை நான் கவனிக்கிற காரியம் பாருங்க, செத்த கிரியைகள் அகற்றப்படவில்லை பாருங்க. நல்ல பரவசமா இருக்கும், எல்லாம் செய்யறோம், ஆனா பாருங்க
இங்கே டிவி பார்க்குறோம், கெட்ட வார்த்தைகள், செத்த கிரியைகள் நம்ம விட்டு அகஞ்சு விட்டதா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் பார்க்கும்போது பரவசமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சிலர் நல்லா இருப்பாங்க, நல்லா எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆலயத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள ஜெப குறிப்பு கொடுத்துனா அவங்க அப்படியே உருகி ஜெபிப்பாங்க, அப்படி உருகிருவாங்க. ஆண்டவர் அவங்கள மாதிரி இந்த உலகத்துல எந்த ஒருத்தர் இல்லைன்னு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா கிரியைகளே மாற்றம் இல்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த தாவீதை சுத்தி கட்டும்போது அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர் சொல்றார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த அலங்காரம் எனக்கு வேணும், உடை அல்ல. பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா பூ வைக்க மாட்டாங்க. அவளுடைய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக போடுவாங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க, அவ்வளோ அலங்காரமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா கிரியைகளில் மாற்றம் இல்லை, வெளி தோற்றத்தில் நீங்கள் மாற்றம் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் உங்களை அவர் பரிசுத்த ஆவியானவரை நம்மிடம் வைத்துக்கொண்டு நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கோம், நம்மளுடைய கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். பாருங்க, நம்மளுடைய செயல்களை பார்க்கிற நம் கணவர். பாருங்க, முதலாவது நம்ம வாசிக்க கேட்டோம் 1 கொரிந்தியர் 7:14, ஏனெனில் அவிசுவாசியான புருஷன், விசுவாசி, அவனுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு புருஷன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ நம்மளை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அப்படிப்பட்ட அலங்கரிப்பு நமக்கு தேவை. இன்றைக்கு நிறைய பேர் அலங்கரிக்கிறோம், உடைய வச்சு அலங்கரிக்கிறோம், அலங்காரம். நம்ம எவ்வளோ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அலங்காரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இது போட பிடிக்காது, லிப்ஸ்டிக் போட பிடிக்காது. பாருங்க, நம்ம ஒரு பவுடர் போட்டாலே அது அலங்காரம் தான். நம்ம சில நேரங்களில் சில கூட்டங்களில் பேசும்போது அப்படி சொல்லும்போது, நான் பவுடரே போட மாட்டேன். சில அதுக்கு ஒரு காரியங்களை நம்ம பேசி வியாக்கியானம் பேசுவோம். ஆனால் கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தம். பரிசுத்தத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லிக்கிற பரிசுத்தத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் சில வேளைகளில் நாம் என்ன செய்து விடுகிறோம், சில செயல்களிலே நாம் ஆண்டுடைய பரிசுத்தத்துக்கு விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். உலக மனுஷன்கிட்ட போயிருக்கோம். ஒரு சகோதரி என்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, என் பிள்ளைகள் நல்லா சர்ச்சில் ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து தேட்டருக்கு போய் படம் பார்க்க போயிட்டான் சொல்லிட்டு அவனுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த உலகம் என்ன செய்யும், நம்ம பரிசுத்தத்துக்கு சோதனை வரும், பிரச்சனை வரும். பாருங்க, பற்றியா உனக்கு இது ஒன்றுமே தெரியாத, இந்த உலகத்தில் இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் அனுபவிக்க தெரியாது, இதெல்லாம் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நிறைய காரியம் அந்த உலகம் உங்களுக்கு சொல்லித்தரும். உலக செயல்கள் அநேகம் உங்களுக்கு கற்றுத்தரும். செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோன் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது. இந்த செல்ஃபோனில் நம்ம பரிசுத்தமான காரியத்தை பார்க்குறோமா, நம்ம செல்ஃபோன் அதுக்கு சாட்சி நம்ம செல்ஃபோன் தான். இவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை நம்ம வாழ்கிறோமா? ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோம், ஏதாவது ஒரு மனுஷன் தவறு செய்து விட்டான், அவனை குறித்து யாராவது பேசிட்டா நம்ம என்ன செய்வோம், சாகுற வரைக்கும் என்ன செய்வோம், அவன் எப்படிப்பட்டவன் சொல்லுவோம். ஆனால் நாம் எத்தனை விதத்திலே தவறு செய்கிறோம், இவ்வளோ காரியங்களில் நம்ம தவறு செய்யணும். பாவ கரைகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டது போல நாமும் சில நேரங்களில் அறிக்கையிடணும். அந்த சங்கீதம் 51 வாசிக்கும் போது அவன் சொல்ற காரியம் என்ன, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க சுத்திக்கிறீங்க. மீறுதல்கள்
தெரிஞ்சே செய்த பாவம். சில நேரம் நம்ம தெரிஞ்சே தவறு செய்கிறோம்ல, தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா யோசேப்பு பாருங்க, பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். ஆண்டவர் சமூகத்தில் விட்டு அவன் பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி பாவம் செய்வேன்னு ஓடுறான். பரிசுத்த அலங்காரம். இந்த பரிசுத்த அலங்காரம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த அலங்காரம் நமக்கு தேவை. இன்னும் அநேக காரியங்களை நம்ம வாசிக்கலாம். அலங்காரத்தை குறித்து வேத வசனங்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிறைய சம்பவங்களை நம்ம சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தம். இன்றைக்கு கர்த்தர் அதை சுதந்திரித்து கொள்ள அவரை விரும்புகிறார். ஆண்டவரை பாருங்க, அவர் எவ்வளோ வேணும், இவ்வளோ பிரச்சனை. அவங்க சுற்றி இருக்கிற சீஷர்கள், அவர்களை சுற்றி இருக்கிற பரிசேயர்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவரை குறித்து பேசுகிறாங்க. பாவியான மனுஷங்கிட்ட போய் இவர் இருக்கிறாரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பரிசுத்தத்தை ஒரு நாளும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் பரிசுத்தத்தை நம்ம விட்டு விலகவே கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம ரொம்ப நினைக்கிறோம், நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன், எல்லா காரியத்திலும் நான் சரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சோதித்தரிக்கிறவர். அவர் நம்மளுடைய நினைவுகளெல்லாம் அறிஞ்சிருக்கிறார். நம்ம செய்கைகள் நடக்கைகளெல்லாம் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம். இந்த நீதிமொழிகளில் ஒரு வசனம் எனக்கு அதை கர்த்தர் எனக்கு நினைவு கூட்டிக்கிறார் பாருங்க. அதில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதை கீழ்ப்பகுதியில் 20 பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிப்பதற்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுது. ஜீவ தண்ணீராகி ஜீவ ஊற்று இருதயத்துல இருக்குதான். அப்ப கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த ஆண்டுடைய வார்த்தை எங்க இருக்கணுமா? கண்கள்ல இருக்கணுமா, இருதயத்துல இருக்கணுமா. இன்னும் பார்த்தீங்கன்னா 24 வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உன்னை தூரப்படுத்துன்னு சொல்லுவாங்க. கண்கள் நேராய் நோக்க கெடுவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாக செல்லட்டும், கால் நடையை சீர்தூக்கிப்பாய், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டு பாருங்க. கண்கள்ல பரிசுத்தம் வேணும், நம் பேசுகிற வார்த்தைகள்ல பரிசுத்தம் வேணும், கைகள், செய்கைகள், நடக்கைகள். இந்த வசனம் சொல்லுது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். நம்ம எங்க போகிறோம், நடக்கிறோம், போகிறோம், பேசுறோம், நிக்கிறோம், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அதை கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் செயல்கள், எல்லாம் செய்கைகள், எல்லாம் பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட இந்த சில காரியங்களோடு கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாங்க. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள இருக்கலாம், இதுல இருந்து நான் வெளியே வர முடியலையே, செல்போன்ல ஏதாவது தவறான காட்சியை பார்த்துட்டு இருக்கலாம், தவறான நட்பு, தவறான உறவுகள், தவறான காரியத்துல நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிற பரிசுத்த அலங்காரத்தை நம்ம அலங்கரிக்கணும்னு கர்த்தர் வேணும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம இருதயத்துல எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்க? அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது சமாரியா ஸ்திரீ பாருங்க, அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறா. ஆண்டவரை ஜீவ தண்ணீராக இயேசுவை கண்டு கொண்டுட்டா. அதே போல இன்றைக்கும் கூட இதுவரைக்கும் நீங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டு இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அம்மாக்கு தெரியல, அப்பாவுக்கு தெரியல, இல்ல கணவருக்கு தெரியல, யாருக்கும் தெரியாத பாவங்கள்ல இருந்துட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு சொல்ல, பரிசுத்த அலங்காரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீட்பிதாவே, உங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு பரிசுத்த அலங்காரம் எங்களுக்கு வேணும். சப்பா,
பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாக இருக்கணும். நாங்க ஒரு வேளை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினது போல நாங்களும் ஏதோ ஒரு தவறுல இருக்கலாம். உள்ளத்துல நாங்க உண்மையா இருக்க விரும்புறோம். சப்பா நாங்க ஒப்பு கொடுக்குறோம், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்த அலங்காரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்தம் ஒன்றே எங்களுக்கு எங்க கண்கள், செய்கைகள், நடக்கைகள் உண்மை பிரியப்படுத்தணும்ப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் மக்கள் அடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.